ராஜி கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு சின்ன பையன். அவன் ஒரு நாள் அவன் வீட்டு முன்னாடி கொஞ்சம் மணல் மாதிரி இருக்கும். ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் அவங்க டீச்சர் சொல்லுவாங்க, ஒரு மரத்தை நட்டுனன்னா அந்த மரத்து மூலமாக 100 பேருக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவன் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிரும். அவனுக்கும் செடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அதனால் அவன் என்ன பண்ணான்னா ஒரு சின்ன விதையை கொண்டு போய் நட்டுனான். அது வளர்ந்துச்சு. அது வளர வளர அதுக்கு அதை நல்லா பராமரித்து அதை வளர்க்கும்போது நாட்கள் கடந்துச்சு. அது ஒரு பெரிய மரமாக மாறுச்சு. மரமாக மாறின உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த மரத்தினுடைய நிழலில் ஓய்வு எடுத்துகிட்டு போனாங்க. பறவைகள்லாம் சந்தோஷமாக அதில் கூடு கட்டி சந்தோஷமாக அதில் இளைப்பாறிட்டு போச்சு. அது மட்டும் இல்லை, குழந்தைங்கள்லாம் அதில் ஹாப்பியாக நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க. இப்படி நாட்கள் நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மரத்துக்கடியில் ராஜி நின்றுட்டு இருக்கும்போது அவனுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் அவனை ரொம்ப பாராட்டினாங்க. நான் சொன்னதை கேட்டு நிறைவேற்றின ஒரே மாணவன் நீ தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவனை பாராட்டினாங்க. அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி அதை மற்றவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நமக்கும் ஒரு சந்தோஷத்தையும் உண்டாக்குங்க.